வணக்கம். வளம். கேரளாவில் இப்போ எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு முகம் மிகப்பெரிய அளவிற்கு இளைஞர்கள் மத்தியில பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த முகத்தின் பெயர் ஹரிதாஸ் முரளி என்கிற வேடன். ஒரு இளைஞன் திடீரென்று மக்கள் மத்தியில பயங்கரமாக கொண்டாடப்படுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தனித்தன்மையான விஷயமா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு மனிதர் செலிபிரிட்டியா மாறுவதற்கு 1000 காரணங்களுக்கு அதுல ராப் இசை அப்படிங்கிற ஒரு கருப்பின இசையாக அறியப்படுகின்ற இந்த ராப் இசை இன்னைக்கு கேரளா மக்களுடைய இளைஞர்களுடைய உள்ளத்துல மிக பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ராப் இசைக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வழியின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடிய கலை, பண்பாடு, இலக்கியத்தின் வழியாக அவர் இசையின் வழியாக தனது பிறப்பின் வழியை சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய கூர்மையான விஷயம்தான் இன்னைக்கு அவரை கொண்டாட்டத்திற்குரிய ஒரு மனிதரா மாத்திருக்கு. ஆனா இது எப்படி கொண்டாட்டத்துக்குரிய ஒரு மனிதரா மாத்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு இலங்கை தாய்க்கும் ஒரு கேரள ஒடுக்கப்பட்ட தகப்பனுக்கும் பிறந்திருக்கக்கூடிய இந்த ஹரிதாஸ் முரளிங்கிற ஒரு மனிதர், அவர் ஆரம்ப காலகட்டத்துல சொல்லன்னா துயர வந்துட்டு அடைந்திருக்கும் போது அந்த துயருக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவுடைய சாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சதுர்வர்ணம் மயா சிஸ்டம், 4 வகையான ஜாதியையும் நானே படைத்தேன்னு இந்த கேடுகட்ட கீதை புத்தகத்துல கிருஷ்ணர்ங்கிற ஒரு கேரக்டரை எழுத வச்ச இந்த பார்ப்பன கும்பல்கள் எல்லாமே உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் கடுமையாக உழைக்க வேண்டும், பிரதிபலன் பாராமல் எதையுமே கேட்காமல் ஒரு 2ஆம் குடி மக்களாக உழைத்து உழைத்து சாக வேண்டும், நீங்கள் அறுக்கக்கூடிய அத்தனை அறுவடை பயிர்களும் எங்களிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு கொடூரமான ஒரு வதை சட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த மனு, அந்த மனுவுக்கு வக்காலத்தை வாங்கக்கூடிய இந்த பார்ப்பன கும்பல்கள், அது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஜாதி கட்டமைப்பு, அது ஒவ்வொரு மனிதனையும் எந்த அளவுக்கு படு மோசமாக வீழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிற அந்த துயர்ல இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு இளைஞன், நாம் இந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்யதாக வேண்டும் அப்படின்னு நினைச்சா உடனடியாக இந்த ஜாதியை ஒழிப்பதற்கு நம்மால் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களை செய்யணும் போது அவன் கையில் எடுத்திருக்கக்கூடிய விஷயம்தான் இசை. இந்த இசைக்கு இருக்கக்கூடிய வலிமை இருக்கு பாத்தீங்கல்ல, பிறந்த குழந்தை, கண் விழித்த குழந்தை இருக்கு பாத்தீங்கல்ல, அந்த குழந்தைக்கு மொழியை தாண்டி ஒரு மலையாளமா இருக்கட்டும், ஒரு தமிழா இருக்கட்டும், ஏதோ ஒரு மொழியாக இருக்கட்டும், ஆனால் எல்லா மொழியையும் விட இசை என்பது மொழியற்ற ஒரு சவுண்டே போதுமானது அந்த குழந்தையை கொண்டாட வைப்பதற்கும் குழந்தையை அள வைப்பதற்குமான ஒரு ஆற்றல், பேராற்றல் இந்த இசைக்கிட்ட இருக்கு. அதன் அடிப்படையில அந்த இசையின் வழியாக இளைஞர்களை கொண்டாடக்கூடிய அந்த ராப் இசையின் மூலமாக அந்த ஜாதியை ஒழிப்பதற்கான அனைத்து கட்டமைப்பையும் இந்த தம்பி செய்ய ஆரம்பிச்சிருக்கா. அப்படி இது கடந்த 4 ஆண்டுகளா செஞ்சுட்டு இருக்கும் போது இந்த மக்களுக்கு முன்னாடி இந்த பிஜேபி RSS வகையான கும்பலுக்கு முன்னாடி அவருடைய தோற்றம் வெளியில தெரியல. ஆனா சமீப காலமாக இவருடைய பாடல் பயங்கரமாக பட்டி தொட்டி எங்கும் கேரளாவே பயங்கரமாக வைரல் ஆகும் போது உடனடியாக இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த கழுகு, அந்த ஓநாயோடைய பார்வைகள் எல்லாம் இவருடைய மேல விழ ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்தில் ஒடுக்கப்படுகிறார்களோ ஒரு சமூகம், அந்த ஒடுக்கப்படக்கூடிய சமூகத்திற்கு நான் ஆதரவாக நிற்பேன் அப்படிங்கிற தந்தை பெரியாருடைய கோட்பாடை தான் அந்த தம்பியை அங்க எடுத்திருக்கிறார். அப்படி பாலஸ்தீன இஸ்ரேல் போர் பயங்கரமா நடக்கும் போது இன்னைக்கு காலையில 9 குழந்தைகள் அப்படியே இறந்து போயிருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு குழந்தை மட்டும் மிச்சம் குத்து உயிரும் குளவீருமா இன்னைக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பெயர் தான் வீரமா அப்படின்னு கருணை உள்ளம் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய கண்களிலும் தண்ணீர் வழிந்து ஆறாக பெருகி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில போரை நிறுத்த வேண்டும், போர் என்பது ஒரு காட்டு விலங்காடித்தனத்தோடைய உச்சகட்டம், மனித பண்புக்கு எதிரானதுன்னு சொல்லி அனைவரும் குரல் கொடுக்கும் போது இவர் பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் படக்கூடிய கடும் துயருக்கு ஆதரவாக அந்த பாலஸ்தீன கொடியை மேலே போர்த்தி கொண்டு, நான் உங்களுக்காக இருக்கேன், எனது குரல், எனது பாடல் உங்கள் கண்ணீரை பாடும் சொல்லி சொன்ன உடனே பொங்கி எழுந்துட்டாங்க இங்க இருக்கக்கூடிய RSS, பிஜேபி, அந்த என்ன சொல்றது காட்டு மிராண்டி வகையறாக்கள் எல்லாருமே. அமெரிக்காவில் எப்படி ட்ரம்ப் வெறி பிடிச்சுக்கிட்டு போய் அலையறாப்படியோ அந்த மாதிரி இங்க இருக்கக்கூடிய கும்பல்களை எல்லாமே இவருக்கு எதிராக கார்னர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தொடர்ச்சியா செய்ய ஆரம்பிச்சதன் விளைவாக
வழக்கமா ஒண்ணு வச்சிருப்பாங்க தெரியுங்களா, கஞ்சா கேஸ். இந்த மாதிரி ஏதாவது கேஸை போட்டு 6 கிராம்ல ஒரு கஞ்சா வச்சிருக்காருன்னு சொல்லி கேஸை போட்டு விட்டாங்க. 2வது, கழுத்துல புலி பல்லு இருக்கு, ஆகையால வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு கைதை பிடிச்சு உள்ளத்துக்கு போகணும் சொன்ன உடனே கேரளாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்க இருக்கக்கூடிய சீமானுக்கு பின்னாடி தெரியக்கூடிய ஜாம்பிஸ் கூட்டம் பாத்தீங்கன்னா, முட்டாள் கூட்டம். அந்த என்ன மூளைக்கும் அவனுங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு முட்டாள் கும்பல் இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்கிற மாதிரி அப்படி கிடையாது. அது பேசிக்காவே கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் நிறைந்து வழிந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எல்லாம் போர் படையாக திரண்டு எழுந்து வந்து, இதுக்கு முன்னாடி மோகன்லால் வீட்டுல யானை தந்தங்கள் ஃபுல்லா வச்சிருந்தே இல்ல, அதற்கான கேஸ் இப்போ எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி எதிர்கேள்வி போட்ட ஆரம்பிச்சதுல அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணி, இது நமக்கு தேவையில்லாத பெருத்த தலைவலியை உண்டு பண்ணி விட்டுருன்னு சொல்லி பெயில்ல விட்டுட்டாங்க. இதன் பிறகு அங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஹரிதாஸ் முரளின்னு சொல்லக்கூடிய இந்த வேடன் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு இடத்திலும் ஒடுக்கப்பட்டவருடைய பாடலை நேரடியாக அந்த இளைஞர்கள் மத்தியில கொண்டுட்டு போறாப்படி. அதுவும் எப்படி கொண்டுட்டு போறாருன்னா, தாய் வழி தமிழுக்கு மலையாளத்தின் தாய் யாருன்னு கேட்டா அந்த தாய் தமிழ் என்பதை நான் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறேன் அப்படிங்கிற காரணத்தினால எல்லா இடத்துலையும் நமஸ்காரம் என்ற ஆரிய சொல் வடமொழி சொல்லுக்கு எதிராக வணக்கம் வணக்கம் வணக்கம்னு ஆரம்பிக்கிறாப்படி. அதே மாதிரி கேரளாவின் பாரம்பரிய மேளம் ஜெண்டை மேளத்துக்கு எதிராக பறை இசை, பறை என்பது ஆதிப்பறை. இந்த நம்ம புறநானூற்று இலக்கியங்கள்ல பார்த்துக்கோம், அனைத்துக்கும் முதலாக தமிழின் மூத்த மொழி உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலேயே இசையின் வழியாக முதல் தோன்றிய இசை வந்து பறை இசைங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய விஷயத்துல அவர் மிக நேர்த்தியாக பறை இசையை அங்க கேரளத்துல கொண்டுட்டு போய் அறிமுகப்படுத்தி பயங்கரமா வைரல் ஆகும் போது, இதை விட்டோம்னா மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு மண்டை குடைச்சல் ஆயிரும் சொல்லிட்டு எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய ஆதிக்க சிந்தனையாளர்கள் எல்லாமே ஒடுக்க பார்த்தாங்க. ஒடுக்க முடியாது. காரணம், புரட்சியின் விதை இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளின் மூலமாகத்தான் வெளியே வரும். என்ன சொல்றது, சமூக சீர்திருத்தத்தின் மூலமாகத்தான் வெளியே வருங்கிறதுக்கு இந்த தம்பி மிகப்பெரிய உதாரணம் வந்துட்டு இருக்காரு. அதன் அடிப்படையில இங்க இருக்கக்கூடிய இந்த சைமனிச கும்பல் இருக்காங்க பாத்தீங்கல்ல, இப்பதான் 2 நாளா இந்த வேடனை எடுத்து கொண்டாடக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்டா அவரு ஈழத்தாயின் மகன், இவர் வந்து ஒரு பேசிக் மலையாளிங்கிறது செகண்டரி ஆப்ஷன் தான், அதனால இவர் எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ இவனுங்கள்ட்ட இருந்து இந்த வேடனை காப்பாற்ற வேண்டியது மிக மிக முக்கியமான விஷயம். ஏனென்றால் புலியை போல இருப்பவன், புலி கூட பேசாம இருக்கும், புலியை விட ஜாஸ்தியா புலி வேஷம் போட்டவன் ஓவரா தாண்டுவாங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நமக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த புலியை போல இருக்கக்கூடிய இந்த கொட்டை எடுத்த புலி, இந்த சைமன் செமஸ்டி கும்பல்கள் எல்லாமே ஓவரா தாண்டிட்டு இருக்கானுங்க. அந்த ஒட்டு மொத்தமா ஈழத்துக்குரிய கிரெடிட் ஆப்ஷன் ஃபுல்லாவே எங்களுக்கு உரியதுதான். அங்க இருந்து யாராவது ஈழம் அப்படிங்கிற வார்த்தையை யாருமே யூஸ் பண்ணிடக்கூடாது, அது எல்லாமே எங்களை கேட்டுட்டு தான் பண்ணுங்கிற ரேஞ்சில் இங்க எல்லாம் வெறிப்பிடிச்சு அலையும் போது, அங்க இருந்து வந்திருக்கக்கூடிய தாய்வழியில் இருக்கக்கூடிய ஒரு மகன் வந்துட்டு கேரளாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்கன்னு கேட்டா, உண்மையாக குரல் கொடுக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா இவங்களுக்கெல்லாம் குலை நடுக்கம் வரத்தான் செய்யும். ஏன்னா இவங்க எல்லாம் காட்டி கொடுப்பதற்கென்றே பிறந்து வளர்க்கக்கூடிய ஒரு கேடுகட்ட கும்பல் தமிழ்நாட்டில் அலைஞ்சிட்டு இருக்காங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அப்படிங்கிற இயக்கத்தினரும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழனிடமும் நடக்காது. இவங்களை டெய்லி நம்ம அம்பலப்படுத்திட்டு இருக்கிறது நம்மளுடைய முக்கியமான கடமை அப்படிங்கிற ஒரு இதுல எவனாவது ஒருவன் அங்க இருக்கக்கூடிய முரளிதாஸ் இங்க வேடனை கொண்டாடுவதற்கு இங்க நாம் தமிழர்ல எவனாவது வந்தானா அவனை முதல்ல அடிச்சு துரத்துறதுதான் நம்மளுடைய முக்கியமான விஷயமா இருக்கும். ஏன்னு கேட்டுட்டீங்கன்னா, அவர் இசையின் வழியாக துயரத்தின் பாடலை நேரடியாக மக்களுக்கு கொண்டு செல்கிறார். இந்த கேடுகட்ட பொறுக்கி என்னடானா, இங்க இருக்கக்கூடிய சனாதானம் செத்து சுண்ணாம்பாக மாறி போன அந்த சனாதானத்துக்கு உயிரூட்டி அதனை வெளிப்படையாக மெதுவாக வெளியே கொண்டு வந்து வைத்து அதை நான் வந்துகிட்டு முன்னிலைப்படுத்தி நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் செயல்படுறதுக்கும் நேர் எதிர் வித்தியாசம் இருக்கு. ஆனால் யார் RSS முக்கியமான வேலை, இங்க இருக்கக்கூடிய டாக்டர் அம்பேத்கரையும் இவங்க மாலை போட போவாங்க. அந்த மாதிரி இந்த வேடனுக்கு மாலை போட வந்தாங்கன்னா முதல்ல இவனை எதிர்த்து நிப்பாட்ட வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா இவன் ஒரு இனத்தின் துரோகி, இந்த இனத்துக்கு காட்டி கொடுக்கக்கூடிய கேடுகட்ட துரோகி இந்த சைமன் செபஸ்டி கும்பல். ஆகவே இவனையும் வேடனையும் எதிர் துரோகத்தில் நிறுத்தி இவர்கள் நம்மளுடைய சமூகத்துக்கு ஆதரவானவர்கள், இந்த கும்பல்கள் இந்த சமூகத்துக்கு எதிரானவர்கள் நிறுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதன் அடிப்படையில
இந்த யூரின் டெஸ்ட் எடுக்கக்கூடிய வேலையை இன்னையிலேருந்து இவங்க செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஈழத்தாய்க்கு பிறந்தவங்க, இவர் தமிழர், இவன் தெலுங்கன், இவன் மலையாளி அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டு தனக்கு தேவையான ஆப்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனின் படி இவனுக்கு முதலாளியின் அறிவுரையின் படி ஆணையின்படி இவனுக்கு செயல்படுறதுக்கு வருவானுங்க. அந்த ஒரு பொழுதும் அந்த விஷயத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது அதுல முக்கியமான விஷயம். இங்கேயும் தான் ஒரு இசையமைப்பாளர் இருக்காரு. அந்த இசையமைப்பாளர் போட்டிருக்கக்கூடிய இசைக்கு எல்லாரும் மதிமயங்கி ஆடுவாங்க, ஏன் நான் உட்பட. ஆனால் அந்த இசையமைப்பாளர்களுடைய அறிவு இருக்கு பார்த்தீங்கல்ல, அரசியல் அறிவு கேடுகட்டு போய் பார்ப்பானுக்கு சொம்படிக்கக்கூடிய கேடுகட்ட ஒரு எச்சைத்தனமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளரை பார்த்துட்டு இருக்கோம். இந்த இசையமைப்பாளருக்கு முன்னால் சின்ன பையன் எவ்வளவு வீரியமாக உண்மையாகவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு முன்னால் தனது பாடலின் வழியை அறிமுகப்படுத்துகிறார் என்னும் போது அந்த தம்பி கிட்ட இங்க நிறைய பேரு வாங்கி குடிக்க வேண்டியது இருக்கு. ஆரம்பிக்கலாம்.